அவன் ஆயுட்கால பிரகாரம் அவன் செய்த பாவ புண்ணியத்தை வைத்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்க்க வேண்டுமே. சித்திரகுப்தா, நீ உரைத்த பிரகாரம் சென்றேன் மதிவதனாமன் கோட்டை பிடித்து வந்து விட்டேன் சிவமணி உயிரை. அவன் வாழ்நாளில் செய்த பாவ புண்ணியங்கள் என்னவென்றிருப்பார். பாவத்தை செய்திருந்தால் நரகத்தை அளிப்போம், புண்ணியத்தை செய்திருந்தால் சொர்க்கத்தை அளிப்போம். பாவ புண்ணிய கணக்கை சரியாக பார். சுவாமி, தவறு நடந்து விட்டது சுவாமி. சுவாமி, சனிக்கிழமை காலை 8:45 மணி நாளையில் அவனுக்கு கருணாகம் தீண்டுவதாக தான் சுவாமி இருந்தது. சரி, ஆனால் அந்த தஞ்சாவூரை சேர்ந்த தாம் கழுத்துராணி சாராய கடை சரோஜாமி ஆட்டத்தில் வழி வழங்கி அவனுக்கு உயிராகப்பட்டது போகும் என்று உறுதி விட்டேன். பாவத்தை செய்து விட்டாயடா. உனக்கென்று ஆலயம் அமைத்து 6 கால பூஜை நடக்கிறது. அப்பேற்பட்ட புண்ணியமானவன் நீ, பௌத்திரமானவன் நீ, எந்த ஒரு பெண்ணை எடுத்து வாழ்க்காதவன் நீ. இந்த பிரம்மச்சோரியாக உன் என்ன நம்பி உனக்கு அவர் உணவு கொடுத்தார் பிரம்மன். அவர் ஆட்காலம் முடிந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ சேர்க்கும் கலக்கானது உன்னை சார்ந்தது. உயிர்களை கவரக்கூடியது அவர் விதிப்பாய் முடிந்தவுடன் என்று கெடுத்துரைத்து அதன் பிரகாரம் சென்று உயிர்களை கவர்ந்து வந்து இதுவரையில் தர்மம் தவறாமல் ஏமா தர்மனாக இருந்த நான் சிறப்போடு ஆட்சி செய்தேனடா. இப்பொழுது அவனை கருணாகம் தீண்டுவதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆட்காலம் முடிந்தது என்று மாற்றி உரைத்து விட்டார். இதற்கு காரணம் பெண் மீது கொண்ட மோகம். பெண் மீது கொண்ட மோகத்தினால் நீ மதிமயங்கி விட்டாய், கணக்கை தவறாக சொல்லிவிட்டாய். ஆனால் கருணாகம் தீண்டி அவன் உயிர் போனால் என்ன, என்னுடைய கரத்தால் உயிர் விடுத்தால் என்ன. சனிக்கிழமை காலை 8:45 கருணாகம் துண்டுவதாகத்தான் இருக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முன்பதாகவே சென்று பிடித்து வந்து விட்டேன் அவன் உயிரை. போகட்டும், அவனது உயிரானதை ஒரு தங்க பஞ்சாட்சர பேழையை அறுத்து வைப்போம். நாளை காலை 8:45 மணிக்கு அவன் ஆயுட்காலம் முடிந்தவுடன் அவன் ஆயுட்பிரகாரம் அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பிறகு பார்க்கலாம். ஆனால் ஒன்று, மும்மூர்த்தி தேவர்களுக்கும் இந்த ரகசியம் ஒருபோதும் தெரியக்கூடாது. அப்படி மீறி தெரிந்தால் ஆபத்து எனக்கு மட்டுமல்ல உனக்கும் என்பதை மறந்து விடாது. புரிகிறதா? புறப்பட அவன் உயிரை பஞ்சாட்சர அப்படியாகட்டும். அதிமுலா
முத்து துறந்தவன் என்பார், முழுவதும் கற்றவன் என்பார், லோக சஞ்சாரி என்பார், கலகப்பிரியன் என்பார். நான் கலகம் என்று நிர்வகித்தவற்றாலே போதும் அது முளையாகி செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கடியாக வரை என் சொல்லும் செயலும் அல்லும் பகல தொடர்ந்து கூட இருக்கும். ஓய்வின்றி ஓச்சினடி நாளுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் நாரன் என்னுடைய நெஞ்சில் மரியாதை என்று என் கலக பசைக்கு கிடைக்க வேண்டும் என்கிறாய். அதுதானே முறை. இல்லையேல் என் கலக படிக்க ஒரு கரை பேருக்கு பெரு குறை. அதை ஆளில் எழுதி ஜபதேவன் எவரை செலவழித்துக் கொண்டு உலகம் சென்றேன். மும்மூச்சுடைய தரிசனத்தை பற்றி. ஆனால் எங்க சென்ற போதிலும் இவருடைய கழகத்திற்கு வழி என்பது கிடைக்கவில்லை. இன்று எங்க சென்றால் இவருடைய கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. பக்தவச்சா பாண்டுரங்கா என்னே மகிமை என்னே மகிமை கலகமே கிடைக்கவில்லை என்று மனவருத்தத்தோடு இருந்தே. ஆனால் தகுந்த கலகத்தை காண்பித்து விட்டாய். நானும் நாளைக்கு ஒரு கலகத்தை செய்யாமல் என் சிரமானது 1000 துக்குராய் விடைக்கவில்லை. என் தமையன் தக்கர் கொடுத்த சாபம் சிறமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகினால் இந்த கழகத்திற்கு சரியான வழி சொல்கிறது. இப்பொழுது ஊடகத்திலே மதிமதிராமரினாரை ராஜேந்திரன் சந்தித்தால் இவருடைய கழகத்திற்கு சரியான வழி நமோ நாராயண. நான் பாடவா ஒரு தமிழ் காலிகோ. நான் பாடவா ஒரு தமிழ் காவியோ. நான் பாடவா ஒரு தமிழ் காவியோ.
பாருங்கள், நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், என்னை பார்த்து நலமோடு இருக்கின்ற பார்த்தீர்களே சுவாமி. ராஜேந்திர மன்னா, என் பாதத்தில் வருகிறாய். உன்னை பார்த்ததும் நலமோடு இருக்க வாழ்த்தினேன். ஆனால் நான் இருக்கும் நிலைமை என்னை அறியாமல் என்னை பார்த்து நலமோடு இருக்க வாழ்த்து விட்டேன் என்று வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, உன் வாழ்க்கை என்ன நடந்தது சுவாமி? எதற்காக இந்த துயர் நிலை? எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், ஒன்பத்த மகன் சிவமணி. அவன் இறந்து பிணமாக இருக்கிறான். என்னுடைய மகன் சுவாமி. உன் ஒரு நேரத்தில் உனது நாட்டை நாடி வந்தேன். அப்பொழுது நீயும் உனது மகனும் நல்ல முடிவோடு மீண்டும் உன்னை சந்திக்கலாம் என்று புறப்பட்டு வருத்தமாகி உனது மகனோ இறந்து விட்டார். இறந்து விட்ட மகனை தொடர்புடைய சுடுகாட்டிற்கு எடுத்து செல்கிறார் நகர சிவனுக்காக. மறு வழியில் உன்னை சந்தித்து என் பாதத்தில் இருந்த மனையை கடத்தினார். உன்னை பார்த்து நலமோடு இருக்க வாழ்த்து விட்டு நான் வாழ்த்து வருகின்றேன். சுவாமி, என் மகன் இறந்து விட்டார். என் மகன் நரகத்துக்கு போக கூடாது, சொர்க்கம் போக வேண்டும். அதற்கு மார்க்கத்தை நீதான் சுவாமி சொல்ல வேண்டும். ராஜேந்திர மன்னா, இடையாக சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு தகன செய்வதற்காக உனது மகனை எடுத்து செல்கிறாய். அப்படி ஒருவனை தகன செய்து முடித்து விட்டால் என்னுடைய மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய். ஆமா, உனது மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய். உனது மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? சுவாமி, திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். அதற்குள்ளாக இறந்து விட்டார் சுவாமி, இறந்து விட்டார். உனது மகன் திருமணம் நடக்கும் முன்பாகவே இறந்து விட்டாரா? ராஜேந்திர மன்னா, இந்த பூவுலகிலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இறந்தால் மட்டுமே அவர்கள் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும். திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, நரகம் செல்ல முடியாது. பூவுலகில் ஆவியாகத்தான் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனது மகனும் திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் இறந்த உடைய மகன் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? ஒருவேளை உனது மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நான் உரைப்பது போல சென்றுவிட்டால் மகன் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். சொல்லுங்கள் சுவாமி. உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே அவன் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். சுவாமி, என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தால் சொர்க்கம் செல்வார். ஆனால் நல்ல முறையோடு வாழ்பவர்களுக்கே பெண் கொடுப்பதற்கு முன்ன பின்ன பார்க்கிறார்கள். இறந்த பிணம், இந்த பிணத்துக்கு யார் சுவாமி? நீ உரைப்பது உண்மைதான். உலகிலே நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் குறைக்க மறுத்து விடுகிறார்கள். ஆனால் உனது மகனோ இறந்து விட்ட சடலம், இந்த இறந்து விட்ட பிணத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள் இருக்கிறார்? உண்மைதான் சுவாமி. ஏன் கொடுக்க மாட்டார்கள்? இந்த உலகத்தில் எத்தனையோ பெண் குழந்தைகள் ஏற்றெடுத்து பற்றி திருமணம் செய்து வைக்க முடியாமல் வறுமைகளை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் நான் உரைப்பது போல் தெரிவித்தால் உன் மகனுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். என்ன சுவாமி? உனது நாட்டிலே பேர்பாதி ராஜ்யமும் 10 லட்சம் பணமும் பரிசாக தருகிறேன் என்று நாடு எங்கு பரிசாற்றினால் ஒருவேளை உணவிற்கு கூட வழியில்லாதவர்கள் யாராயிலும் உனது மகனுக்கு பெண் கொடுக்க முன் வருவார்கள். நிச்சயமாக திருமணம் நடக்கும். கண்டிப்பாக உன் மகன் சொர்க்கம் செல்வார். சுவாமி, என்னுடைய ராஜ்யத்தில் பாதி 10 லட்சம் பணத்தை தருகிறேன் என்று உரைத்தால் யாராக பெண் கொடுப்பார்கள் என்று உரைக்கிறாய். அவர்கள் எப்போது பெண் கொடுப்பார்கள்? என் மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? இறந்த பிணம் ஒரு நாள் இருந்தாவே துர்நாற்றம் பேசுகிறது. என் மகனை எப்படி சுவாமி நான் பாதுகாப்பாக கொள்வது? ராஜேந்திர மன்னா, நீ உரைப்பது உண்மைதான். உலகத்திலே உயிரோடு வாழும் தருவாயிலே எத்தனையோ வாழ்த்து நன்றிகளை பூசிக் கொள்கின்றோம். ஆனால் இறந்து விட்டால் ஒரு நாள் கழித்தாலே மறுநாள் துருவாரி வீசக்கூடிய மனித ஜென்மம். அப்படி துருவாரி வீசக்கூடிய இந்த மனித ஜென்மத்தை நான் எப்படி சுவாமி பாதுகாப்பேன்? திருமணம் நடப்பதற்கு நாள் 1 ஆகலாம், மாதம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம், எத்தனை ஆண்டு காலமாகவும் தெரியாது. அதுவரை இந்த துருவாரி வீசக்கூடிய மனித ஜென்மத்தை நான் எப்படி சுவாமி பாதுகாப்பேன் என்று உரைக்கிறாய். கவலையே வேண்டாம். எப்போது என் பார்வை உன் மகன் மீது பட்டதோ இனிமது கொண்டு துருவாரி என்பதை வீசாது. ஜவ்வாது அத்தர் புணுக்கென்று சொல்லக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய அந்த நறுமணம் தான் வீசி வைத்து துருவாரி என்பதை வீசாது. கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணம் நிச்சயமாக உன் மகன் சொல்ல செல்வார். நானா